எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பூரினா ரொம்ப பிடிக்கும். பூரிக்கு உருளைக்கிழங்கு சன்னா மசாலான்னு சைட் டிஷ்ஷு ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இன்னைக்கு பூரிக்கு சூப்பராக செட் ஆகிற மாதிரி உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. 5 விசில் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணி குக்கரை இறக்கி வச்சிருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். அடுத்து ஒரு சின்ன உரல்ல 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா இடிச்சுக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் கொரகொரப்பா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இடிச்ச மசாலாவை தனியாக வச்சிருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு தோலை எடுத்துட்டு ரஃப்பாக கையால் மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட பொடிசா நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமா வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடிசா நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்க இன்னொரு பச்சை மிளகாயை கூட சேர்த்துக்கலாம். இது கூட பொடிசா நறுக்கின 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா மசியட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள், ஃப்ரெஷ்ஷாக இடிச்ச மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆம்ச்சூர் தூள் சேர்க்கறதால லேசான புளிப்பு டேஸ்ட்ல இந்த கறி ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. தண்ணி வற்றி மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போனதும் இன்னொரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். அஞ்சு நிமிஷம் ஆனதும் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மசாலா கூட இந்த உருளைக்கிழங்க ஒரு 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் கொதிச்சு வரட்டும். இப்போ இதில் வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். கடாயை மூடி ஸ்டோவை சிம்மில் வச்சு உருளைக்கிழங்கு இந்த மசாலா கூட இன்னொரு 10 நிமிஷம் வேக விடலாம். பத்து நிமிஷம் ஆனதும் கொஞ்சம் கசூரி மேத்தியை கையில் லேசாக கசக்கி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்க்கலாம். பாருங்கள், கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக வந்திருக்கு. உருளைக்கிழங்கு நல்ல மசாலா எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். அருமையான உருளைக்கிழங்கு கறி தயாராகிடுச்சு. இன்னைக்கு நான் இந்த உருளைக்கிழங்கு கறி கூட சூடான நல்ல ஃப்ளஃபியாக இருக்கிற பூரி வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். எப்போவும் நீங்கள் செய்கிற உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஃப்ரெஷ்ஷான மசாலாவை இடித்து சேர்க்கறதால இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஆஹா, இந்த பூரி உருளைக்கிழங்கு காம்பினேஷனை அடிச்சுக்கவே முடியாதுங்க. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இது நீங்கள் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.